நன்றி. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா தூக்கம் வருதா? Thank you Lord. Hallelujah. So now we come to the 22nd point of the manual. இப்பொழுது நம்ம 22வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். Hallelujah. So we'll try to cover up as quick as possible and எவ்வளவு சீக்கிரமா அதை நம்ம முடிக்க முடியுமோ நம்ம முடிக்க முயற்சி செய்றேன். Okay. So there are 48 points actually. 42 குறிப்புகள் உள்ளன. 48 குறிப்புகள் உள்ளன. We are in 22. Okay. இப்போ நம்ம 22ல இருக்கோம். So maybe you need 1 week. இன்னொரு ஒரு வாரம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். Right? So actually whatever you need is already given to you. உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டாயிற்று. Right? So that's the foundation. அதுதான் அடித்தளமே. So if you have what you have listened so far in these 2 days solid in yourself, இந்த 2 நாள் நீங்க என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு அது போதுமானதா இருக்கிறது. if you have that established in yourself, 2 நாள் கேட்டதை மறக்காம உறுதியா வச்சுக்கிட்டீங்கன்னா, right? If you have that in you, all these things that we are talking now will not be needed. இப்போ நம்ம பேசுற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தேவையா இருக்காது. Okay? Before we explain to you, you will come to the answer. நாங்க உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. Amen? So everything comes beyond this 22 in the manual that you will be getting is like that. இப்போ 22ஆம் பகுதிக்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு காரியமும் அப்படிதான் இருக்க போகுது. Amen? Amen. Okay, so if you have, like we have come halfway of the book. நம்ம புத்தகத்தின் பாதி வரைக்கும் வந்துட்டோம். Right? This has done almost everything. இப்போ இதுல எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். And beyond this is just little clarifications and little more strength to what you have learned before. இதுக்கு வர பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா சில சந்தேகங்கள் இன்னும் உங்களுக்கு அதிக சக்தியை கொடுக்கும்படியா அதிக ஊட்டச்சத்தை கொடுக்கும்படியா இருக்க போகுது. Okay, now this first point is people believe that they need the leading of the Holy Spirit before they go out to do anything. இப்போ ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆவியானவரின் வழிநடத்தல் வேணும், மற்றவங்க மேல நான் கைகளை வைக்கும் போது சுகமாக்கும் போது ஆவியானவருடைய வழிநடத்தல் எனக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. Amen. Because Moses prayed, Lord, if you are not coming, we are not moving. ஏன்னா மோசே சொல்றாரு, தேவரீ நீ எங்களோட வராவிட்டால் நாங்க இங்கிருந்து கிளம்பி போவது கிடையாது. So these guys are also praying, Lord, if you are not moving, I am not going to move the door. இப்போ இவங்களும் ஜனங்களும் ஜெபிக்கிறாங்க, நீங்க வரலனா நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். ஆமா, நான் ரூம்குள்ளே இருப்பேன், கதவை திறக்க மாட்டேன் நீங்க வர வரைக்கும். You know what the Spirit of God would say? என்ன கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு? I already went to the hospital, you are still in the room praying, come here. நான் எப்பயோ ஹாஸ்பிடல்ல போய் சேர்ந்துட்டேன், நீ வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. Hallelujah. When Jesus was raised on the cross, அவரை சிலுவையில் அவரை தூக்கும்போது அவர் மரித்து உயிர் தெழுந்தப்போ, when he said it is over, அவர் இதெல்லாம் முடிந்தது என்று சொன்ன உடனே, that is when the healing for everybody happened. It's over. Every healing happened at the cross. சகல சுகமாக்கும் காரியங்கள் அனைத்தும் அவர் எப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரோ அப்பவே முடிஞ்சிருச்சு. சாரி. Amen. Do you understand? When Jesus rose up from the dead, when he made public spectacle of the devil, அதாவது இயேசு மரித்து பாதாளத்துக்கு இறங்கி அங்க வெளியரங்கமா கோலமாக்கினார்ல, சண்டை போட்டார்ல, மரணத்தின் திறவுகோல்களை கையில் எடுத்தார்ல, then he rose up. You know, that is when every battle was won, everything that you have to do was completed and accomplished. அந்த இடத்துல தான் சகல யுத்தங்களும் முடிக்கப்பட்டது, சகல காரியங்களும் ஜெயமாக விழுங்கப்பட்டது. Okay, so every victory that you will ever win is from there. நீங்க அடையிற ஒவ்வொரு வெற்றியும் அந்த முடிக்கப்பட்ட இடத்துல இருந்து தான் வருது. So when you want to wait for the Holy Spirit, நீங்க ஆவியானவருக்கு நீங்க வந்து காத்து கொண்டு இருந்தீங்கன்னா, you should have waited only till Jesus died on the cross, only till Jesus went to the downs of the pits, and only when Jesus rose up to heaven. Once all that is over, all the waiting for the Holy Spirit is over. இப்போ நீங்க அப்படி ஆவியானவர் செய்வாருன்னு காத்து கொண்டிருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுற வரைக்கும், இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போய் திரும்ப வர வரைக்கும் நீங்க காத்து கொண்டே இருக்கணும். ஆனா அவர் எல்லாவற்றையும் முடித்ததுனால இனிமே நீங்க காத்து கொண்டிருக்க அவசியம் கிடையாது. அப்பவே உங்க காத்திருப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. The time when he hit the upper floor, மேல் வீட்டறையில என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கே முடிஞ்சிருச்சு எல்லாமே. He came there. Okay,
So every salvation, every healing, every success is based on what happened 2000 years ago. ரட்சிப்பு, சுகம் எல்லாமே 2000 வருடத்துக்கு முன்பாகவே முடிக்கப்பட்டது எல்லாமே. Then why are still people in poverty? Why are still people in sickness? Then why are people still going through the things they are going through? அப்படி முடிக்கப்பட்டுன்னு சொன்னோம்னா ஏன் ஜனங்கள் இன்னும் பாவத்துக்கு அடிமையா இருக்காங்க, வியாதி வருது, உங்களுக்கு வந்து பஞ்சம் வருது? ஏன்னா not because the Holy Spirit has not moved, ஆவியானவர் கிரியை செய்யாதனால அல்ல, because you with the Holy Spirit have not moved. ஆவியானவர் நவராதனால அல்ல, நீங்க அவரை வச்சிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அதனால. Since we are sleeping with the Holy Spirit, that's the reason. But we have a kind of mask, a blindfold, that we think only when I feel some kind of goosebump, when I prayed with fasting, for 20 days, and I was in knees forever, and and then suddenly I feel a wind of the Holy Spirit blowing, I feel some kind of power coming, I feel some heat in me, some cold in me, until I hear some audible voice, okay, you go right now, I have something. Until I have a prophetic utterance, I will not move. This is the mindset that people have. ஓ பெருசா சொல்லிட்டேனா? முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி ஜெபிச்சு அதெல்லாம் பண்ணி ஒரு சூடு ஒரு குளிர் அப்படி ஏதாச்சும் உணர்ந்து, இல்லைன்னா தீர்க்க தரிசன வார்த்தை ஏதாவது வந்தாதான் ஆவியானவர் வந்து இப்ப ரெடியா இருக்கிறாரு, இப்ப நம்ம போலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. That's not the truth. அது வந்து உண்மை கிடையாது. That's a heavy headed carnal mind. அது வந்து எப்படின்னா ஒரு மிகப்பெரிய மாம்ச எண்ணத்தின் ஒரு மிக பெரிய மாம்ச எண்ணம். ஓகே, மாம்ச சிந்தை ரொம்ப மாமிசத்துக்குள்ள பிடிபட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி வெள்ளை துணி உடுத்திக்கிட்டு அப்படியே பரிசுத்தமா தான் இதுக்கெல்லாம் சுத்தம், அதெல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. And they'll be wearing white and they call themselves holy of holies, but they are not actually holy. அவங்க பரிசுத்தவான்களே கிடையாது. They are not actually spiritually minded. அவங்க ஆவிக்குரிய சிந்தை உள்ளவங்களே கிடையாது. They think they are spiritually minded. அவங்க நினைச்சுக்கிறாங்க நான் ஆவிக்குரியவன் என்று. But it is a heavy carnal bondage. ஆனா அவங்க மாம்ச சிந்தையில எவ்வளவுலாம் மாம்ச சிந்தையா இருக்க முடியுமோ அவ்வளவுல மாம்ச சிந்தையா இருக்காங்க. Hallelujah. The word of God is your light. கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு வெளிச்சமா இருக்குது. The word of God says today is the day of salvation. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது இன்றைய நாளே ரட்சணிய நாள். Hallelujah. So God is a God of now, he is not a God of tomorrow. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால் அவர் இன்றைய தேவனாய் இருக்கிறார். Hallelujah. So whatever has to be done, it has to be done then and there. எதெல்லாம் நம்ம செய்யணுமோ அது அப்பவே அந்த நேரமே பண்ணப்படணும். Hallelujah. The Bible says be ye doers of the word and not hearers only, deceiving yourselves. James 1:22. யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். Hallelujah. So you have to do. God has done whatever he can do, and now it's up to you to dispense the glory that is in you. நாம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்யணும்னு இருந்தாரோ எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. அவர் செய்யப்பட்ட காரியத்திலிருந்து நாம என்ன செய்யணுமோ அதை நம்மளுக்குள்ள இருந்து எடுத்து செய்யணும். Hallelujah. Romans 8:19, okay, 18 says. ரோமர் 8ஆம் அதிகாரம், actually from 11 to 19 you can read. 14 as you see, for as many as are led by the Spirit of God, it says. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11 ல இருந்து 19 வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்ப நம்ம 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். What is this being led by the Spirit of God? ஆவியினால் நடத்தப்படுவது என்றால் என்ன? How do you understand that? அது எப்படி நீங்க புரிந்து கொள்றீங்க? Why am I standing here? நம்ம எதுக்கு இங்க நிக்கிறோம்? Why am I standing here? நான் எதுக்கு இப்ப இங்க நிக்கிறேன்? Do you think I am led by the Spirit of God? நீங்க வந்து நான் ஆவியானால் நடத்தப்படுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Tell me. சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. Or how many of you think I am not led by the Spirit of God? இப்போ யாரெல்லாம் வந்து நான் ஆவியானவரால் நடத்தப்படலன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு கை தூக்கணும். சரி, we'll ask like this. How many of you think this program was scheduled by the Spirit of God, by the will of God? இந்த கூடுகை வந்து ஆவியானவரால் நடத்தப்படுதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? Seriously? நிஜமா யார் சொன்னா? Did you fix this program? Did the Holy Spirit tell you and you fixed it program? ஓ, ஆவியானவர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா இந்த மாதிரி ப்ரோகிராம் நீங்க நடத்துங்கன்னு சொன்னாரா? Or did the Holy Spirit tell the pastor, and did the pastor tell you that the Holy Spirit told him to do? இப்போ பாஸ்டர் கிட்ட வந்து ஆவியானவர் சொல்லி ஆவியானவர் வந்து பாஸ்டர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? ஆவியானவர் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி மீட்டிங் நடத்த சொல்லி?
அட்ரஸ் அக்கா அடா அடா. கை தட்டுங்க. Hallelujah. Amen. Amen. The Spirit of God did not come in a vision to me. எனக்கு வந்து ஆவியானவர் வந்து ஏதோ சொப்பனத்தின் மூலமா வரல. All the four of us, the Spirit of God did not tell anything to us. இப்போ இங்க 4 பேர்ட்டையும் வந்து ஆவியானவர் வந்து எதுவும் சொல்லல. We know the Great Commission. எங்களுக்கு வந்து உன்னத அழைப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியும். Hallelujah. We should go into all the world, heal the sick, raise the dead, make them disciples. இப்போ சகல ஜாதிகளுக்கும் நீங்க போய் சுவிசேஷம் சொல்லி உங்களை சுகமாக்கி அவங்களை விடுவிக்கிறது அது ஒரு உன்னத அழைப்பு எங்களுக்கு தெரியும். Hallelujah. This day and this meeting is a part of that Great Commission. இப்போ இந்த கூடுகை, இந்த ஐக்கியம் அந்த உன்னத அழைப்பின் ஒரு பங்கா இருக்கிறது. Hallelujah. Jesus told it once. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் சொன்னாரு, go into all the world. சகல தேசங்களுக்கும் போங்கன்னு சொன்னாரு. Every day I wake up, that word stands before me. நான் என்னைக்கெல்லாம் ஒரு நாள் எழுந்திருக்கும் போது அந்த வார்த்தை தான் என் நினைவுக்கு வருது. I should go to all the world. நான் சகல தேசங்களுக்கும் போணும். That all the world, go into all the world includes Apollo Hospital or India, Tamil Nadu, Chennai, America, US. It includes everything. அந்த உலகமெங்கும் போங்கன்னு சொல்றது எதை குறிக்குதுன்னா ஹாஸ்பிடல், அப்போலோ ஹாஸ்பிடல் இருக்கிற எல்லா மருத்துவமனை இருக்கிற எல்லா இடம் வறுமையில எங்கெல்லாம் அது எல்லாத்தையும் குறிக்குது ஆக்சுவலி அது. Hallelujah. I am called to go to all the world. I am called to heal everybody. I am called to deliver everybody. I am called to do good things all over the world. This is my calling every day. That is what the Spirit of God is urging me. So I do not need a specific call for every day. ஒரு நாளை எனக்கு ஆவியானவர் வந்து சொல்லணும் நான் காத்திருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரையும் சுகப்படுத்துவது தான் என்னுடைய அழைப்பு, எல்லாரையும் நான் விடுவிக்கிறது தான் என்னுடைய அழைப்பு, எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்வது தான் என்னுடைய அழைப்பு. ஒரு நாளை வந்து எனக்கு வந்து நீ பண்ணு ஆவியானவர் சொன்னா நான் காத்து கொண்டிருக்க மாட்டேன். Right? Once I finish this, then I may ask, okay, Lord, we have went into all the world, healed everybody, everybody is free of sickness, everybody is happy, we have finished the job, now what should I do? That is when I can go to my knees and pray to God, Lord, tell me, give me a new job. இன்னைக்கு வந்து சகல தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் போய் நான் சுவிசேஷம் சொல்லி முடிச்சு எல்லாரையும் சுகமாக்கி வறுமை இல்லாம வியாதி இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இடத்துக்கு நான் வந்து நிக்கிறனோ அன்னைக்கு நான் முழங்காலிட்டு சொல்லலாம், ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. Amen. Paul said, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை, we preach the gospel, we get in every opportunity that we get. And Paul says very clearly, whether time helps me or not, I'll be preaching the gospel continuously. Hallelujah. He was not waiting. அவர் வந்து யாருக்கும் காத்து கொண்டிருக்கல. You know, Paul was tampered and pampered with the legs of the people, stoned and driven away as a dead man. பவுல் பாத்தீங்கன்னா அநேகரால் அடிக்கப்பட்டாரு, ஒடுக்கப்பட்டாரு, மிதிக்கப்பட்டாரு, அவர் சாகடிக்கப்பட்டு தூக்கி போடப்பட்டாரு. He was thrown away as a dead man. அவர் வந்து ஒரு செத்த பிணமா தூக்கி போடப்பட்டாரு. Amen. What did he do? அவர் என்ன பண்ணாரு? He woke up and then prayed, Lord, where do I go? அவர் எழுந்து நின்று, ஆண்டவரே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. Did he do that? அது அப்படி என்ன பண்ணாரு அவரு? He just woke up, went to the next city, started preaching. அப்படியே எழுந்தாரு, அடுத்த நகரத்துக்கு போனாரு, அவருடைய வேலையை பிரசங்கத்தை பண்ண ஆரம்பிச்சாரு. Amen. You got the life of God abundantly flowing. உங்களுக்குள்ள தேவனுடைய ஜீவன் பரிபூர்ணமாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. Just imagine of yourself like you are the, like a water is flowing out of you. யோசிச்சு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு நீரோடை போய் கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க. Just imagine. யோசிச்சு பாருங்களேன். கற்பனை பண்ணுங்க. Water flow is flowing out of you. உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஊற்று அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது. You are here, many were healed. இப்போ நீங்க இந்த இடத்துல நிக்கும் பொழுதே நிறைய பேர் சுகமாகறாங்க. And you moved this side, many were healed here. நீங்க இந்த பக்கம் நீங்க நகரும்போது அந்த பக்கம் நிறைய பேர் சுகமாகறாங்க. You moved to the next street, many were healed. அடுத்த தெருக்கு போகும்போது அந்த இடத்துல நிறைய பேர் சுகமாகறாங்க. So you are moving around. நீங்க அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கீங்க. The flow of the Spirit is very immense and it's just கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே அளவில்லாமல் பாய்ந்து கொண்டிருக்கிறார். That is how you should be moving. அப்படிதான் நம்ம ஒரு நாளை கடந்து போணும். Amen. Don't wait for the Holy Spirit and ask him, Lord, do you want to heal him? Lord, do you want to save him? Lord, do you want to give him money? Lord, do you want to give him food? ஒரு நாளும் ஆவியானவருக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். ஆண்டவரே நீங்க வந்து அவர் ஆசீர்வதிக்க விரும்புறீங்களா? ஆவியானவரே நீங்க அவங்களை சுகமாக்க விரும்புறீங்களா? ஆவியானவரே நீங்க அவங்களை போஷிக்க விரும்புறீங்களா? அவங்களுக்கு பொருளாதார தேவையை சந்திக்க விரும்புறீங்களா? ஒரு நாளும் ஆவியானவருக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். Amen. The goodness of God that you know already tells you that God wants to do all these things for them. ஆண்டவர் நல்லவர்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்ப இதெல்லாம் அவர் செய்யணும்னு நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. Don't ask it again. Hallelujah. Hallelujah. Amen. That is why he writes, if you think
That's why these scriptures are there. If you will not give stone to your children, I will not give. இப்போ அவர் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு வந்து கல்லை சாப்பிட கொடுக்க மாட்டீங்க. And how will I give, right? You like, if your younger child wants to eat, the elder one, hey, don't eat. I will ask father, get to know his will, and then I will give you food. How will the house be? இப்போ உங்க இளைய மகன் வந்து சாப்பிட ஏதோ கேட்குறான். இப்போ மூத்த மகன் வந்து சொல்றான், வெயிட் பண்ணு, அப்பா வரட்டும், அவர்கிட்ட கேட்டு நம்ம அவர் சித்தம் என்னதுன்னு கேட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருந்தா உங்க வீடு எப்படி இருக்கும்? அப்பா வந்து தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. இதுக்காக அவனா சித்தத்தை கேட்டுன்னு இருப்பீங்க அப்படின்னு. You understand? Amen. So for those things, don't wait for the Holy Spirit. The Holy Spirit is always ready. இந்த காரியத்துக்காக நீங்க ஆவியானவருக்காக நீங்க காத்து கொண்டிருக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம். ஆவியானவர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார். Hallelujah. Right? Then they will take this scripture. Paul was stopped by the Holy Spirit from going to somewhere. Then why did God stop like that? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு சில வசனங்களை எடுத்துப்பாங்க. எப்படின்னா, பவுல் வந்து தேவ ஆவியானவரால் நிறுத்தப்பட்டார். அப்போ எப்படி ஆவியானவரால வந்து நிறுத்தப்பட்டார்னா, அப்போ எப்படி அவர் வழி நடத்த மாட்டார்? In Acts 16:6 they will take this. அந்த அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை இந்த வசனத்தை எடுத்து அவங்க பேசுவாங்க. The Holy Spirit stopped Paul from going into Asia. பரிசுத்த ஆவியானவர் ஆசியாவுக்கு போறதுக்கு அவரை வந்து தடுத்து நிறுத்தினாருன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து வச்சு பேசுவாங்க. Paul was walking so fast. பவுல் பாத்தீங்கன்னா மிகவும் வேகமா நடக்கிறாரு. Holy Spirit was not able to cap up with Paul's speed. பரிசுத்த ஆவியானவராலே பவுலை வந்து கட்டுப்படுத்த முடியாத வேகத்துக்குள்ள அவர் போய்கிட்டு இருக்காரு. He was walking very fast than his counterparts. All his friends were not able to run with him. அதிவேகமா போறதுனால அவர் கூட சுற்றி இருந்தவங்க வந்து சீஷர்களால அந்த வேகத்தை கட்டுப்படுத்த முடியல, அவரோட ஈடு கொடுக்க முடியல. Suppose he started with 50 people, somewhere 2 or 3 days only 20 are there, then still he is going for some 50-60 days only 10 are there, then still he is going 2 months 6 months, then there are only 2 people, then he is fighting with the 2. Arey yaar tum chal, can't you walk faster, come faster man, and he is walking alone. Okay, no problem, I am alone, I will still go. This was Paul's speed. இப்போ எப்படி 50 பேர்ல ஆரம்பிச்சவர் அவர் வேகமா போக போக அது 20 பேரா மாறி, 20 பேர் 10 பேரா மாறி, 10 பேர் 2 பேர் ஆகி, அந்த 2 பேரும் கேட்கிறார், உன்னால வேகமா கூட நடக்க முடியலடா சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் வேகத்தை வந்து நிறுத்தாம போயிட்டே இருக்காரு. Hallelujah. So then that was the situation that the Holy Ghost says, take some rest. இப்போ பரிசுத்த ஆவியானவர் take some rest. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் சொல்வாரு, ஓகே நீ ரொம்ப ஓடிட்ட, கொஞ்சம் வந்து இளைப்பாருன்னு சொல்லி அந்த சூழ்நிலை அவர் பேசியிருப்பாரு. So be as quick and fast that you can be taking the great commission further. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வேகமாகவோ துணிச்சலாவோ அந்த உன்னத அழைப்பு நீங்க எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. Then the Spirit of God will tell you, okay brother, we'll wait here, stay here, go there tomorrow, take some rest. இதுக்கப்புறம் நம்ம உன்னத அழைப்பை செஞ்சு முடிச்ச பிறகு அப்புறம் அவன் என்ன சொல்லுவாரு, போதம்பா நீ ஒன்னது ரொம்ப ஓடிட்ட, இன்னைக்கு கொஞ்சம் காமாரு எதுவும் பண்ணாதன்னு. Somebody is calling you to preach in a church, or somebody is calling you to pray for a headache or some cancer. Don't tell, okay, I'll pray sister, if it is the will of God I will come. இப்போ யாருன்னா வந்து உங்களுக்கு ஒரு வியாதி பட்டுட்டாங்க, அவங்களுக்கு கேன்சர், அவங்க சுகவீனமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்கன்னா நீங்க சொல்லாதீங்க, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் சிஸ்டர், கர்த்தர் சித்தமா இருந்தா அது சுகமாகட்டும், சித்தமா இருந்தா நான் வரேன், கர்த்தர் சித்தமா இருந்தா நான் வரேன் சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க. Use every opportunity you get, jump into it, show forth how big your God is. எல்லாவற்றையும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் தேவன் பெரியவர் என்று நீங்க காண்பீங்கள். Hallelujah.